கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் எனது அன்பின் நல்வாழ்த்துதலையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய பகலின் குளிர்ச்சியான நாளின் தியான வசனம் யோவான் எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 40ஆம் வசனம். யோர்தானுக்கு அக்கறையிலே முன்னே யோவான் ஞானஸ்நானம் கொடுத்து கொண்டிருந்த இடத்துக்கு திரும்பி போய் அங்கே தங்கினார். இயேசு, நான் பிதாவினால் அனுப்பப்பட்டிருக்கிறேன், நானும் பிதாவும் ஒன்றாயிருக்கிறோம் என்று யூதர்களிடம் சொன்னபோது, நீயா தேவன் என்று சொல்லி அவரை கல்லெறிந்து கொல்லும்படியாக எல்லாரும் தங்கள் கைகளில் கல்லுகளை எடுத்தார்கள். அதற்கு இயேசு, நான் என் பிதாவினாலே நிறைய நல்ல காரியங்களை செய்திருக்கிறேன், எண்ணி முடியாத அற்புதங்களை செய்திருக்கிறேன், அவைகளில் எந்த அற்புதத்தை பார்த்து என்னை கல்லெறிகிறீர்கள் என்றார். அதற்கு யூதர்கள், நற்கிரியைகளினால் நாங்கள் உன்மேல் கல்லெறிகிறதில்லை, நீ எங்களைப் போல ஒரு மனுஷன், ஆனால் உன்னையே நீ தேவன் என்கிறாய், நானும் பிதாவும் ஒன்றாயிருக்கிறோம் என்கிறாய், ஆபிரகாமாகிய எங்கள் தகப்பன் பிறக்கு முன்னே நான் இருக்கிறேன் என்கிறாய், இப்படி நீ தேவதூஷணம் சொல்லுகிறபடியால் உன்மேல் நாங்கள் கல்லெறிகிறோம் என்றார்கள். அதற்கு இயேசு, நீங்கள் தேவர்களாய் இருக்கிறீர்கள் என்று நீங்கள் வேதத்தில் வாசிக்கவில்லையா? தேவ வசனத்தை பெற்றுக்கொண்ட எல்லா மனுஷர்களும் தேவர்களாய் இருக்கிறீர்கள் என்று தேவன் சொல்லியிருக்கிறார் என்பதையும் வேத வாக்கியத்தில் தவறு இல்லை என்பதையும் நீங்கள் நன்றாய் அறிந்திருக்கிறீர்கள். அப்படி இருக்கும்போது பிதாவினால் பரிசுத்தமாக்கப்பட்டும் இந்த உலகத்திற்கு அனுப்பப்பட்டும் இருக்கிற நான் என்னை தேவனுடைய குமாரன் என்று சொல்லுகிறதுனாலே நீங்கள் என்னை தேவதூஷணம் சொல்லுகிறேன் என்று நீங்கள் சொல்லலாமா? நான் என் பிதாவின் சொற்படி அவருடைய கிரியைகளை அற்புத அதிசயங்களை செய்யாதிருந்தால் நீங்கள் என்னை நான் அவர் விருப்பப்படி செய்கிறேன். ஆகையால் நீங்கள் என்னை நம்பாவிட்டாலும் பிதாவின் சித்தப்படி நான் செய்கிற நல்ல கிரியைகளை பார்த்து நீங்கள் அதையாவது என்னை நம்புங்கள் என்றார். இதனால் அவர்கள் மறுபடியும் அவரை பிடிக்க வகை தேடினார்கள். இயேசு அவர் கைகளுக்கு தப்பி யோர்தானுக்கு அக்கறையிலே யோவான் ஞானஸ்நானம் கொடுத்து கொண்டிருந்த பெத்தாபராவிற்கு போய் அங்கே தங்கினார். யூதர்கள் அவரிடத்தில் அன்பாய் இருந்தால் அவரை ஏற்றுக்கொண்டால் அங்கே தங்குவார். அவர்கள் அவரை ஏற்றுக்கொள்ளாததினால் அவர்களிடத்தில் அவர் தங்கவில்லை. அங்கே அவரிடத்தில் அநேக மக்கள் போய், யோவான் உங்களை குறித்து கொடுத்த அறிக்கையெல்லாம் உண்மையாயிருக்கிறது என்று கூறி அநேகர் இயேசுவிடம் விசுவாசம் வைத்தார்கள் என்று பார்க்கின்றோம். இப்படித்தான் ஒரு குடும்பத்தில் 2 குழந்தைகள் இருந்தனர். அவர்கள் பகலில் நன்றாக சாப்பிடுவர், தூங்குவர். ஆனால் இரவு வேளைகளில் 2 குழந்தைகளும் சாப்பிடவும் மாட்டார்கள், தூங்கவும் மாட்டார்கள், அழுது கொண்டே இருப்பார்கள். பெற்றோர் பராமரிக்க முடியாமல் கஷ்டப்பட்டனர். அவர்களுக்கு மிகவும் வருத்தமாகவும் பயமாகவும் இருந்தது. ஆகவே மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர். மருத்துவர்கள் பரிசோதித்துவிட்டு எந்த பிரச்சனையும் பிள்ளைகளுக்கு இல்லை, குழந்தைகள் நன்றாக இருக்கிறார்கள் என்று கூறிவிட்டனர். பின்பு அவர்கள் குழந்தைகளை ஜெபத்திற்கு கொண்டு சென்றனர். அப்போதும் இரவில் அழுகை நிறுத்தப்படவில்லை. அதன் பின்பு ஒரு நாள் இரவில் ஊழியர்கள் அருகிலுள்ள மக்களை எல்லாரையும் அழைத்து ஜெபக்கூட்டம் நடத்தினர். பிள்ளைகளுக்காக வந்திருந்த எல்லாரும் ஜெபித்தார்கள். அன்றிலிருந்து எல்லா இரவுகளிலும் எந்த பிரச்சனையும் இல்லாமல் குழந்தைகள் தூங்கினது. பெற்றோருக்கு ஒரே சந்தோஷமாயிருந்தது. காரணம் என்ன என்று சொன்னால், தங்களுடைய வீட்டில் ஜெபக்கூட்டம் வைத்து எல்லாரும் வந்து ஜெபித்தார்கள். இவர்களும் அழுது ஜெபித்தார்கள். அதனால் இயேசு தங்களுடைய இல்லத்திலே வந்து தங்கினார். அந்த குடும்பத்தில் உள்ளங்களிலும் தங்கினார். ஆகவே பிள்ளைகள் இரவில் நன்றாக தூங்கினது என்று நாம் கற்றுக்கொள்கிறோம். அவர்கள் சொன்னார்கள், உண்மையாகவே இயேசு எங்கள் இல்லங்களிலும் எங்கள் உள்ளங்களிலும் தங்கினார், அதை நாங்கள் விசுவாசிக்கிறோம் என்றார்கள். இதை கேட்டுக்கொண்டிருக்கும் எனக்கன்பானவர்களே, இன்றைக்கு நாம் இயேசுவை எப்படி அழைக்கிறோம்? யூதர்கள் இயேசுவினிடத்தில் அன்பாயிருக்கவில்லை, இயேசுவை இயேசு என்று விசுவாசிக்கவில்லை. மாறாக கல்லெறிகிறவர்களாக, வார்த்தையினால் அவரை கல்லெறிகிறவர்களாக காணப்பட்டபடியினால் அவர் அவ்விடத்தில் இருக்கவில்லை. இயேசு தங்குகிற இடத்தில் மக்கள் எல்லாரும் தேடி சென்று இயேசுவின் அன்பை பெற்று அவரிடத்தில் விசுவாசம் வைத்தார்கள் என்று பார்க்கின்றோம். இந்த இயேசுவை நாமும் நம் உள்ளத்திலும் நம் இல்லத்திலும் தங்கச் செய்கிற போது அவருடைய அன்பை நாம் பெற்றுக்கொள்கிறோம். நம் இல்லத்திலும் உள்ளத்திலும் சந்தோஷம், சமாதானம் நிலவுகிறது. அவருடைய நீங்காத பிரசன்னம் நம் இல்லத்தில் இருக்கிற போது இயேசுவை தேடி சென்று சமாதானத்தை பெற்றது போல
நம்மையும் நம் அருகில் உள்ளவர்கள் தேடி வருவார்கள். நாம் பயனுள்ளவர்களாகவும் காணப்படுவோம். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஜெபம். அன்பின் ஆண்டவரே, இந்த அருமையான நல்ல நாளுக்காக நன்றி செலுத்துகிறேன். இப்போதும் இந்த வார்த்தைகளை கேட்டு கொண்டிருக்கிற யாவரும் உம்மை அனுதினமும் கூப்பிட்டு தேடி உம்மை தங்க வைக்க நீர் உதவி செய்தருள வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே தாழ்மையோடு வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமென்.